இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை முதலில் எதிர்த்து அரசியல் இயக்கமாக வடிவமைத்த மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் தியாக வரலாறே இந்த ஆவணப்படம். வர்த்தகர்களாக இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியாளராக மாறி லண்டனை தலைமை பீடமாக வைத்துக் கொண்டு இந்தியாவை அடிமைப்படுத்தினர். இதன் விளைவாக ஆங்கிலேய மேலாதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவில் பல கிளர்ச்சிகள் நடைபெற்றன. வங்கசேனை படைப்பிரிவில் பணியாற்றிய மங்கள் பாண்டே பன்றிக் கொழுப்பும் மாட்டுக் கொழுப்பும் தடவப்பட்ட தோட்டாக்களை வாங்க மறுத்து பிரிட்டிஷ் சிப்பாய்கள் 3 பேரை படுகொலை செய்தார். குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட மங்கள் பாண்டே ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். பல்வேறு இடங்களில் நடந்த கிளர்ச்சியால் டெல்லி மே மாதம் 11ஆம் தேதி சிப்பாய்கள் வசமானது. இதன் தொடர்ச்சியாக ஜான்சி ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். பிரிட்டிஷாருக்கு சவாலாக இருந்த தாந்தியா தோப் தூக்கிலிடப்பட்டார். நானா சாஹிப் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றார். 134 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த இக்கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டு ஆங்கிலேயர் டெல்லியை கைப்பற்றினர். பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டதோடு இந்தியாவில் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது. பெருங்கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிற சிப்பாய் புரட்சி இந்திய நிலமானிய முறைக்கும் புதிய ஐரோப்பிய முன்னேற்ற முறைக்கும் இடையே நடந்த மோதலாகும். மேலும் சாதி ஒழிப்பு, விதவை மறுமண சட்டம் போன்ற சீர்திருத்தங்களை பிற்போக்கான முறையில் அர்த்தப்படுத்திக் கொண்டு நடந்த சிப்பாய் புரட்சியை விடுதலை போராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே வரலாற்று உண்மை. இதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன் மருது பாண்டியர்களால் இயக்க ரீதியிலான அரசியல் வடிவம் கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சியே இந்தியாவின் முதல் சுதந்திர போராகும். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சிவகங்கை சீமையின் வரலாறு பெருமை மிக்கதாக இருந்ததற்கு காரணமான மருது சகோதரர்கள் அருப்புக்கோட்டை மானாமதுரை வழித்தடத்தில் அமைந்துள்ள நரிக்குடி முக்குளத்தில் மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாளுக்கும் மகனாக பிறந்தார்கள். மருது சகோதரர்களின் தந்தை ராமநாதபுரத்தில் சேதுபதியிடம் முதன்மை சிப்பாயாக பணியாற்றினார். இதனால் தன் உறவினரான சிவகங்கை மன்னரது பணியில் மருதிருவரை சேதுபதி அனுப்பி வைத்தார். பிற்காலத்தில் தன் அரசியல் சாதுரியத்தாலும் நிர்வாகத்தின் ராஜதந்திரத்தாலும் மருதிருவர் அரசு பொறுப்பேற்றார்கள். நரிக்குடி சத்திர வளாகத்தில் மருதிருவர்களின் நினைவாக சிலை எடுத்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் சிறுவயலில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட திசையில் வாயில்கள் அமைந்த 9 மாளிகைகள் கொண்ட நவகோள் அரண்மனை கட்டி அவ்வூரை பெரிய நகரமாக்கி சிவகங்கைக்கு நிகராக உயர்த்தினார்கள். ரெங்கவிலாசம் என்று அழைக்கப்படும் அந்த அரண்மனையில்தான் சின்ன மருது பாண்டியன் அரசியல் நிர்வாகத்தை நடத்தி வந்தார். முத்தமிழ் வளர்த்த மருதுவேந்தர்கள் ஆலய திருப்பணிகள் மூலமாக சிற்பக்கலையையும் வளர்த்தனர். மருது பாண்டியர்களுடைய ஆட்சியின் அமைதி சூழ்நிலையை குலைப்பதற்காக ஆங்கிலேயர்கள் கொலை கொள்ளையில் ஈடுபட்டனர். இந்த கொலை கொள்ளையில்
தன் கணவனை இழந்து தானும் தீக்குளித்து இறந்து போன இளம் பெண்ணை தீப்பாய்ஞ்ச அம்மனாக மருது பாண்டியரின் வழியினர் இன்றும் நரிக்குடியில் வழிபட்டு வருகின்றனர். மருது நாடு, மருது சீமை என்று அழைக்கப்படும் சிவகங்கையின் இரண்டாவது ஆட்சியாளரான முத்துவடுகு நவாபின் பீரங்கி குண்டுக்கு பலியானார். நவாபின் படையெடுப்பால் வேலு நாச்சிக்கு நேர்ந்த ஆபத்தை அறிந்த மருது பாண்டியர்கள் விருப்பாட்சிக்கு தப்பித்துச் சென்றனர். 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில் தஞ்சம் புகுந்த மருது சகோதரர்கள் இரண்டாவது மைசூர் போர் தொடங்கியதும் ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக ஹைதர் அலியின் படை உதவியை பெற்றுக்கொண்டு சிவகங்கையை மீட்டனர். இவ்வாறு மருதிருவர் சீமையை மீட்டது விடுதலை வேருக்கு நீர் பாய்ச்சிய பெரும் தொண்டாகும். சிவகங்கையை ஆட்சி செய்த மருது பாண்டியர்கள் சத்திரம், திருக்கோவில், திருமடத்து பணிகள் என அறப்பணிகளை மேற்கொண்டனர். வழிபாட்டுக்காக மட்டும் கோவிலை பாதுகாக்காமல் பஞ்சம், பசி போக்கும் சமுதாய நிறுவனமாக கோவில் விளங்குவதால் ஆலயங்களில் உள்ள நகைகளை பாதுகாத்தனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் காளையார் கோவிலாகும். சங்க காலத்தில் இவ்வூர் காணப்பேர் என அழைக்கப்பட்டது. இக்கோவிலை பெரும் கோவிலாக மருது பாண்டியர்கள் சீரமைத்து கட்டினார்கள். இக்கோவிலில் உள்ள மருது பாண்டியர் கட்டிய ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இக்கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. மீனாட்சியம்மன் ஆலய கோபுரங்களில் மிகவும் உயரமானது 160.75 அடி உள்ள தெற்கு கோபுரமாகும். மதுரை தெற்கு கோபுரத்தை தவிர்த்து ஏனைய கோபுரங்களை விட காளையார் கோவில் ராஜகோபுரம் உயரமானது. கோயிலின் தென்புறம் திருக்குளம் அமைக்க நாக புஷ்கரணி எனும் ஆணை மடுவை ஆழப்படுத்தி மைய மண்டபத்தை மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு இணையாக கட்டினார்கள். குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலும் மருதரசர்களால் பல அறப்பணிகளை கண்டுள்ளது. மருதரசர் மலைமேல் ராஜகோபுரம் எழுப்பி 1000 கால் மண்டபம் கட்டிக் கொடுத்த செய்தியை சாந்து புலவரின் மயூரகிரி கோவைப்பாடல் வரிகளால் அறிய முடிகிறது. இக்கோவிலின் உற்சவமூர்த்தி சன்னதி வடக்கு தூணில் பெரிய பாண்டியரும் தெற்கு தூணில் சின்ன பாண்டியரும் கூப்பிய கரங்களுடன் ஏற்பதை காணலாம். சௌந்தரிய நகரியை தமிழில் பாடிய கவிராஜ பண்டிதரின் சிலை அமைந்துள்ள மானாமதுரை சோமேசர் ஆலயத்திற்கும் மருது பாண்டியர்கள் கோபுரம் கட்டி தேரும் செய்தளித்தனர். காளையார் கோவில் ராஜகோபுரம் கட்டுவதற்கு மானாமதுரையிலிருந்து செங்கற்கள் அனுப்பப்பட்ட போது 1000 கல்லுக்கு 1 கல் வீதம் அடையாளத்திற்கு எடுத்து வைத்த கற்களை கொண்டு கட்டப்பட்டதே இந்த கோபுரமாகும். பூண்பாண்டியன் சமணனாய் இருந்தபோது அழிக்கப்பட்ட எழுத்தாயிரமுடையார் கோவிலின் இடுபாடிகளில் மிஞ்சிய கற்களை கொண்டு கட்டப்பட்டதே திருப்பாச்சேத்தியில் உள்ள திருநோக்கிய அழகியநாதர் கோயிலாகும். இக்கோவிலை புதுப்பித்து கட்டி கிடைத்ததற்கரிய மரகத பச்சையில் 2 லிங்கங்களை மருதரசர் அளித்துள்ளனர். மேலும் 1801 ஏற்பட்ட தென்னிந்திய புரட்சியின் முதல் கட்ட போரில் வீர மரணம் அடைந்த உதய பெருமான் என்பவரின் தியாக பேராற்றலை நினைவு கூர்ந்து சுப்பிரமணியர் சன்னதியில் அவருக்கு சிலை எழுப்பினர். இது அந்த கால தமிழகத்தின் சாதிய மரபின் சமுதாய விரோதங்களை வேரறுக்கவே மருது பாண்டியர்களால் செய்யப்பட்டது. ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாவுக்கரசர், சம்பந்தர் முதலிய சமயக்குறவர்களின் பாடல் பெற்ற பழமையான கோவில் திருப்பத்தூரில் உள்ள திருத்தளிநாதர் சிவகாமியம்மன் கோவிலாகும். இக்கோவில் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டதற்கு அடையாளமாக மண்டபத்தூணில் உருவச் சிலைகள் உள்ளன.